இவன் உன் பாய் ஃப்ரெண்டா இல்ல அண்ணனா? இவன் என்னோட ரூம்மேட். உனக்கு என்ன பிரச்சனை? என்னது, நீ ஒரு ஆம்பளை பையன் கூட தனியா ஒரே வீட்ல இருக்கியா? உனக்கு வேற வீடே கிடைக்கலையா? நான் இருக்கிற ஏரியால வாடகை 50,000. நான் யார் கூட இருந்தா உனக்கு என்ன? நீ என்ன எனக்கு புதுசா கம்மியான வாடகையில வீடு தேடி தர போறியா? பிரியங்கா, இந்த கிரைம் கேஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நான் உனக்கு பெஸ்ட் வீடா பார்த்து தரேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. நீ என்னோட டீம்மேட், அவ்வளவுதான். பாய் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாத. நான் உனக்கு எப்பவுமே கேர்ள் ஃப்ரெண்டா ஆக மாட்டேன். இருந்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்வேன். ஏன் சும்மா பிரியங்கா பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நாக்கு அடக்கி பேசு. நான் உன் சீனியர். அதிகம் பேசுன சஸ்பெண்ட் பண்ண வச்சிருவேன். இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். நிக்கில் ப்ளீஸ், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நாங்க சாப்பிடணும். இவன் மூஞ்சியும் முகரையும் இவனை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. கபீர் டெல்லி குற்றப்பிரிவில் புதிதாக பணியில் சேர்ந்த ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். ஆனால் சேர்ந்த முதல் நாளிலேயே அவனது டீம் லீடரான பிரியங்கா அவனை மிக கேவலமாக அவமானப்படுத்தினார். உன்ன மாதிரி ஒரு பலவீனமான அசிங்கமான ஆள தெருவுல போற சின்ன பசங்க கூட ஈஸியா அடிச்சிடுவாங்க. நீ எப்படி என் கிரைம் டீமை பாத்துக்க போற? நான் உன்னை இப்பவே என் டீமை விட்டு தூக்குறேன். ப்ளீஸ் மேடம், என்ன வெளியே அனுப்பாதீங்க. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அப்படியா? ஓகே. என் டீம்ல வேலை செய்யணும்னா முதல்ல என் ஷூவை கிளீன் பண்ண. பிரியங்காவின் காலணிகளை சுத்தம் செய்வதற்காக கபீர் கீழே குனிந்த வேளையில் பின்னால் இருந்து வந்த மற்றொரு காவலர் அவரை தள்ளிவிட்டார். ஐயா, சி, இந்த அழுக்கு துணியால தான் மேடம் ஷூ துடைக்க போறேன். உன்னோட சட்டையை கலட்டி மேடத்தோட ஷூவை கிளீன் பண்ண. சரி சார், இப்பவே செய்றேன். கபீர் தனது சட்டையை கழற்றி பிரியங்காவின் ஷூக்களை சுத்தம் செய்ய தொடங்கினார். அப்போது கான்ஸ்டபிள் தருண் பிரியங்காவிடம் கூறினார், மேடம், உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு பாலிவுட்டோட பெரிய ஹீரோயின் ஜெனிஃபர் நம்ம ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்க. ஆனா இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது, நிஜமாவா? நான் ஜெனிஃபரோட பெரிய ஃபேன். அவங்கள நேர்ல பார்க்க எவ்வளவு பேர் தவம் கிடக்குறாங்க. இன்னைக்கு எனக்கு அவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைக்க போகுது. ஆனா அவங்க எப்போ வருவாங்க? அந்த தருணத்தில் காவல் நிலையத்தின் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. மேடம், அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். காவல் நிலையத்தை நோக்கி ஜெனிஃபரின் காலடி தடம் பதிய பதிய அங்கிருந்த அனைவரின் உற்சாகமும் கரைபுரள தொடங்கியது. ஜெனிஃபர் மேடம், நீங்க ஏன் கண்ணு முன்னாடி இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. உங்களை பார்க்க ஜனங்க தவம் கிடக்குறாங்க. மேடம், நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன்னு என்னால சொல்லவே முடியல. உங்க வேலையை ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறோம் மேம். ஏய் கபீர், சீக்கிரம் மேடம்க்கு தண்ணி கொண்டு வா. கபீர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வெளியே வந்த நொடியில் அவரை கண்ட ஜெனிஃபர் ஓடிச் சென்று கபீரின் காலடியில் விழுந்து கதறி அழத் தொடங்கினார். கபீர், ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கபீர், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோ கபீர். ஒரு சாதாரண காவலரை திருமணம் செய்து கொள்ள சொல்லி பாலிவுட்டின் முன்னணி நடிகை ஏன் மன்றாடினார் என்பது புரியாத புதிராக இருந்தது. ஜெனிஃபர், ப்ளீஸ் என் கூட வெளியில வா. நான் உன்கிட்ட தனியா பேசணும். கபீர் ஜெனிஃபரை காவல் நிலையத்திற்கு வெளியே அழைத்துச் சென்று தனிமையில் பேசத் தொடங்கினார். இங்க பாரு, நம்மளோட பழைய விஷயம் எதுவா இருந்தாலும் அதை நம்ம யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும். நம்ம அக்ரிமெண்ட்ல என்ன எழுதிருக்குன்னு மறந்துடாது. அந்த ரகசியம் வெளியில வரக்கூடாது. இல்லனா நாம ரெண்டு பேருமே பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். ஆமா கபீர், எனக்கு தெரியும். நம்மளோட உண்மை எப்பவுமே வெளியே வராதுன்னு நான் உனக்கு சத்தியம் பண்றேன். ஜெனிஃபர் அவ்வாறு கூறிவிட்டு சென்றார். கபீர் உள்ளே நுழைந்ததும் பிரியங்கா மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டார், கபீர், அந்த பாலிவுட் ஹீரோயின் உன்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க? அது ஒரு நாள் என்னோட டியூட்டி அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அதான் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க போல. அவங்க எவ்வளவு பெரிய ஹீரோயினா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. நீ சொல்றதும் சரிதான். சரி, இப்போ நீ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க செக்யூரிட்டி கார்டு தேவைப்படுது. கொஞ்ச நேரம் வேலைதான், அப்புறம் திரும்ப வந்து நைட் டியூட்டி பாத்துக்கோ. சரி மேடம். கபீர் சற்று நேரத்தில் மருத்துவமனையை சென்றடைந்தார். அவரை கண்டதும் அங்கிருந்த பெண்மணி ஒருவர் கூச்சலிடத் தொடங்கினார். ஏய், குழந்தைங்களை கடத்துறவன் தானே நீ? நீ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைங்களை கடத்துறதுக்காக தானே வந்திருக்க. உன்னை எல்லாம் செருப்பால தான் அடிக்கணும். இல்ல மேடம், நான் குழந்தைகளை கடத்துறவன் இல்ல. நான் போலீஸ் கான்ஸ்டபிள். உன் மூஞ்ச பார்த்தா குழந்தைங்க கடத்துற மாதிரி தான் தெரியுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு எந்த வேலையும் இல்ல. போ, உன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போ. இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்டாக் நடக்க போகுதுன்னு இவங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. என்ன யோசிக்கிற? இங்க இருந்து வெளியே போ. மேடம், இன்னைக்கு எனக்கு இங்க செக்யூரிட்டி கார்டு டியூட்டி போட்டிருக்காங்க. ஏய் கான்ஸ்டபிள், நீ என்கிட்ட எதிர்த்து பேசாத. நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட தங்கச்சி. உன்னை பார்த்தா சரியான ஆளா தெரியல. முதல்ல இங்க இருந்து நீ கிளம்ப. ஆனா மேடம், கபீர் தான் கூறுவதை முடிப்பதற்குள் அந்த பெண் கபீரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசன நிஜமாவே செருப்படி வாங்குவேன். பேசாம மரியாதை இங்க இருந்து கிளம்ப. அப்போது திடீரென எங்கிருந்தோ காதுகளை பிளக்கும் சத்தத்துடன் குண்டு வெடித்தது. காப்பாத்துங்க! மருத்துவமனைக்குள் அடியாட்கள் புகுந்தனர். அவர்களுள் ஒருவன் அந்த பெண்ணை பிடித்து தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினான். இப்ப தூரத்துல தான் வெடிச்சது. இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கேன்.
பிரைம் மினிஸ்டர் இங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா ஒரே பட்டன் அத அமுக்கி இந்த இடத்தையே தரமட்டமாக்கிடுவேன், ஜாக்கிரதை. ப்ளீஸ் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அச்சமயத்தில் அங்கு வந்த கபீர் கூறினார், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணாகாம நான் பாத்துக்கிறேன். டேய் கான்ஸ்டபிள், உன் டீமுக்கு ஃபோன் பண்ணு. நீ தனியா என்ன பண்ணுவ? சும்மா நின்னு என் மூஞ்ச என்ன பாக்குற? உன் டீமை கூப்பிட்டு என் உயிரை காப்பாத்து. ஆனால் அந்த தீவிரவாதியின் பார்வை கபீர் மீது பட்ட அடுத்த நொடியே அவன் அந்த பெண்ணை விடுவித்துவிட்டு கபீரின் காலடியில் விழுந்து சரணடைந்தான். கபீர் சார், சார் நீங்க இங்க எப்படி சார்? நீங்க தான் அந்த நாட்டை விட்டே போயிட்டீங்களே. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் இப்பவே இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடுறேன். அப்புறம் என் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ். கபீர் அந்த பெண்ணிடம் ஏதாவது கூறுவதற்குள் அங்கிருந்த அடியாட்கள் அனைவரும் தப்பி ஓடினர். கபீரால் ஒருவரை கூட பிடிக்க இயலவில்லை. நான் அந்த ரவுடிங்களை துரத்தி பிடிக்கணும். கபீர் அவர்களை துரத்தி சென்றார். ஆனால் அனைவரும் தப்பித்து விட்டனர். கபீர் தனக்குள்ளேயே பேசிக் கொண்டார், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, இல்லைன்னா அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கபீர் சீக்கிரமாக டெல்லிக்கு வந்து மீண்டும் காவல் நிலையம் திரும்பினார். அப்போது அவரது உயரதிகாரி மஞ்சித் சிங் கேட்டார், கபீர், நீ இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு நைட்டு 10 மணிக்கு தானே டியூட்டி. போ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கிட்டு வா. அப்போதான் விடிய விடிய வேலை பார்க்க முடியும். ஏன்னா நைட் டியூட்டி பயம் இல்லாத பலசாலைங்க தான் பார்க்க முடியும். காவல் நிலைய பொறுப்பாளர் மஞ்சித் சிங்கிற்கு கபீர் மீது தற்போது ஒரு மரியாதை உண்டாகி இருந்தது. ஏனெனில் கோழைகளை அவருக்கு பிடிக்காது. கபீர் பயமற்றவனாக திகழ்ந்தான். சரி சார், நான் வீட்டுக்கு போயிட்டு நைட் வரேன். கபீர் தனது வீட்டிற்கு சென்ற போது அங்கு பிரியங்கா ஏற்கனவே அந்த வீட்டில் தங்கியிருந்தாள். அந்த வீட்டில் தங்குவது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டது. பிரியங்கா கோபத்தோடு கூறினாள், நான் உன் சீனியர், நான் தான் இந்த வீட்ல முதல்ல இருந்து இருக்கேன். உன்ன மாதிரி வீக்கான ஆள நான் அடிச்சு துரத்திடுவேன். பிரியங்கா கோபத்தில் கபீரை தாக்க முயன்றார். ஆனால் அனைத்தும் தலைகீழாக மாறியது. கபீர் பிரியங்காவை ஒரே நொடியில் தூக்கி தரையில் வீசினார். அது என்ன கையா இல்ல இரும்பா? அதெல்லாம் உனக்கு போக போக தெரியும். ஆனா இது என் வீடு. நான் ரொம்ப வருஷமா வெளியில இருந்தேன். பரவாயில்ல, நீ இங்க தங்கிக்கலாம். ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்கோ. நீ வாடகை கொடுக்கவும் தேவையில்லை. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். அதுவும் சுத்தமா இருக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? சரி, அப்போ நீ என் வீட்டை விட்டு கிளம்பலாம். சரி, எனக்கு சம்மதம் தான். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ ஒன் லிமிட்ல இருக்கணும். ஒரு பொண்ணு கூட வீடு ஷேர் பண்றோங்கிறத ஞாபகம் இருக்கட்டும். லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. சரி வா, நம்ம புது ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாட நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன். எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கேன்னு நீயும் பெருமைப்படுவ. ஆனா எந்த பிளேஸ்ல நான் தான் டிசைட் பண்ணுவேன். சிறிது நேரத்திலேயே இருவருக்கும் இடையே நட்பு மலர்ந்தது. கபீரும் பிரியங்காவும் ரெஸ்டாரண்டில் அமர்ந்து ஆர்டர் செய்ய, மறுபுறம் அமர்ந்திருந்த பிரியங்காவின் சக ஊழியர்கள் அவர்கள் இருவரையும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். நான் வேணும்னே தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்த. இன்னைக்கு இவனுக்கு என்னோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்போது பிரியங்காவின் குழுவைச் சேர்ந்த நிக்கில் அங்கு வந்து வம்பிழுத்தான். இவன் உன் பாய் ஃப்ரெண்டா இல்ல அண்ணனா? இவன் என்னோட ரூம்மேட். உனக்கு என்ன பிரச்சனை? என்னது, நீ ஒரு ஆம்பளை பையன் கூட தனியா ஒரே வீட்ல இருக்கியா? உனக்கு வேற வீடே கிடைக்கலையா? நான் இருக்கிற ஏரியால வாடகை 50,000. நான் யார் கூட இருந்தா உனக்கு என்ன? நீ என்ன எனக்கு புதுசா கம்மியான வாடகையில வீடு தேடி தர போறியா? பிரியங்கா, இந்த கிரைம் கேஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நான் உனக்கு பெஸ்ட் வீடா பார்த்து தரேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. நீ என்னோட டீம்மேட், அவ்வளவுதான். பாய் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாத. நான் உனக்கு எப்பவுமே கேர்ள் ஃப்ரெண்டா ஆக மாட்டேன். இருந்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்வேன். ஏன் சும்மா பிரியங்கா பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நாக்கு அடக்கி பேசு. நான் உன் சீனியர். அதிகம் பேசுன சஸ்பெண்ட் பண்ண வச்சிருவேன். இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். நிக்கில் ப்ளீஸ், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நாங்க சாப்பிடணும். நிக்கில் அவமானப்பட்டு வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். பிறகு தனக்குத்தானே கோபத்துடன் சொல்லிக் கொண்டான், வா கபீர், நாம ஒரு வாக் போலாம். எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்கிற பழக்கம் இருக்கு. பிரியங்கா கபீருடன் நட்பை வளர்க்க விரும்பியதால் இருவரும் இரவு நேரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது இளைஞன் ஒருவன் அவர்களிடம் அத்துமீற முயன்றான். அட குரங்கு கையில பூ மாலையா? மேடம், இவனை விட நான் தான் ஹேண்ட்ஸமா இருக்கேன். ஏன் கூட வரீங்களா? கபீர் ஏதாவது சொல்வதற்கு முன் பிரியங்கா இடைமறித்தார். கபீர், இவன் கூட எல்லாம் வம்பு வச்சுக்காத. இவன் விக்ராந்த் சாரோட தம்பி வருண். இவங்க ரொம்ப ஆபத்தான ஆளுங்க. இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கோமோ அவ்வளவு நல்லது. என்னாச்சு மேடம்? நீங்க சரின்னு சொல்லுங்க. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. டேய், உனக்கு என் தகுதியை காட்டினாதான் நீ அடங்குவ. கபீருக்கு கோபம் தலைக்கேறியது. வருணை பிடித்து கடுமையாக தாக்கத் தொடங்கினார். ராத்திரி நேரத்துல பொண்ணுங்களை பார்த்தா மரியாதை கொடுக்க கத்துக்கோடா. ஏன்னா உன் அம்மாவும் ஒரு பொண்ணுதான். என் அம்மாவை பத்தியா பேசுற? இருடா, இப்போ உனக்கு என் தகுதியை காட்டுறேன். என் பரம்பரை என்ன பண்ணணும் உனக்கு காட்டுறேன். இரு. ஐயோ, என்ன காரியம் பண்ணிருக்க? உன்னால நம்ம எல்லாரும் என்ன ஆக போறோம்னு தெரியல. பிரியங்கா,
இந்த மாதிரி லோக்கல் ரவுடிகளுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. இவனுங்களுக்கு நான் கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன். முட்டாள்தனமா பேசாத. இவன் சாதாரண ரவுடி இல்ல, இவன் விக்ராந்தோட தம்பி. அப்புறம் விக்ராந்த் பேரை கேட்டாலே டெல்லியே நடுங்கும். கபீருக்கு விக்ராந்த் பாயை பற்றி ஒன்றும் தெரியாது. அச்சமயத்தில் அங்கு ஒரு பெரிய விலையுயர்ந்த கார் வந்து நின்றது. இரு, என் அண்ணன் வந்துட்டாரு. இனிமே அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு. அந்த காரில் இருந்து விக்ராந்த் வெளியே வந்தான். எவன்டா என் தம்பியை தொட்டது? அவன் கையை வெட்டி நாய்க்கு போடுறேன் பாரு. யாருடா அவன்? நான் தான்டா. இன்னைக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. விக்ராந்த் கபீரை தாக்குவதற்காக முன்னேறிய வேளையில் கபீர் ஒரே அடியில் விக்ராந்தை வெகு தூரம் தூக்கி எறிந்தான். இப்ப போய் ஜெயில் கம்பியை எண்ணுங்கடா. அப்பதான் பொண்ணுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்துப்பீங்க. கபீர் விக்ராந்தையும் அவன் தம்பியையும் காவல் நிலையத்திற்கு இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தார். பொண்ணுங்களை கிண்டல் பண்ணதுக்கும் போலீஸ் கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கும் உங்க 2 பேரையும் உள்ள தள்ளி உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தண்டனையை வாங்கி தரப்போறேன். இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, நாட்டோட பிஎம்ஏ அவர் முன்னாடி குனிஞ்சுதான் பேசுவாரு. அவர் உங்களை சும்மா விட மாட்டாரு. கபீர் மிகவும் ஆபத்தானவர்களோடு பகையை வளர்த்துக் கொண்டதால் காவல் நிலையத்தில் இருந்த அனைவரும் அச்சத்தில் உறைந்திருந்தனர். நிலைய பொறுப்பாளர் மஞ்சித் கூறினார், கபீர், இன்னும் டைம் இருக்கு, யோசிச்சு முடிவிடு. உங்ககிட்ட சரியான ஆதாரம் இல்லைன்னா விக்ராந்தோட அப்பா நம்ம யாரையும் சும்மா விட மாட்டாரு. மஞ்சித் சார், இந்த ரவுடிகளை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்வளவு பயப்படுறீங்க? இவங்க சாதாரண ரவுடிங்க. ஆமா, இந்த விக்ராந்தோட அப்பாவும் ஒரு ரவுடி தானே. நாம போலீஸ், இவங்களை பார்த்து நாம பயப்படக்கூடாது. சார், கபீர் சொல்றது சரிதான். நாமளே ரவுடிங்களை பார்த்து பயந்தா பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பா உணர்வாங்க? பிரியங்கா கபீரின் துணிச்சலை கண்டு வியந்து அவருக்கு ஆதரவளித்தார். அப்போது நிக்கில் குறுக்கிட்டான். உங்களுக்கு எல்லாம் விக்ராந்தோட அப்பா யாருன்னு தெரியுமா? நம்ம ஸ்டேட் சிஎம். அவர் சிஎம் ஆகிறதுக்கு ஃபண்டிங் பண்ணதே விக்ராந்தோட அப்பா தான். இந்த விஷயம் பெருசாச்சுன்னா நம்ம யாருமே இங்க இருக்க மாட்டோம். அவன் சொல்றதும் கரெக்ட் தான். எல்லாரும் வேலையை விட்டுட்டு போக வேண்டியதுதான். சார், நம்ம இப்படியே பயந்துட்டு இருந்தா மக்களோட நிலைமை என்ன? இவங்க என்கிட்டயே கூட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. அண்ணா, அப்பாக்கு கால் பண்ணுங்க. அப்பா ஒரு தடவை வந்தா இவனுங்க எல்லாரும் பேண்ட்லயே யூரின் போயிருவாங்க. கால் பண்ண தேவையில்லை, அவருக்கு செய்தி போய் சேர்ந்திருக்கும். அவர் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம். என்னது, அவர் வர போறாரா? போச்சு, இந்த கபீரால நம்ம எல்லாரும் நாசமா போக போறோம். விக்ராந்தின் தந்தை வரும் செய்தியை கேட்டு நிக்கில் நடுங்கத் தொடங்கினார். அவன் மஞ்சித்திடம் கூறினார், சார், பிரியங்காக்கு புரியல. இந்த கபீரம் புதுசு. விக்ராந்த் அப்பா எவ்வளவு ஆபத்தான ஆளுன்னு இவனுங்களுக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே. போன முறை நடந்ததை மறந்துட்டீங்களா? எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு போலீஸ்காரர் விக்ராந்த் மேல கைய வச்சதுக்கு உடனே சஸ்பெண்ட் பண்ணி அவரை நிர்வாணமாக்கி கடத்தெருவுல சுத்த விட்டாங்க. இந்த முறை நிர்வாணமாக்க மாட்டாங்க. கபீரை வெட்டி துண்டு துண்டாக்கி டெல்லியில இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்புவாங்க. அதே வேளையில் விக்ராந்தின் தந்தை காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார். எந்த அறிவு கெட்டவன் என் பசங்களை லாக்அப்ல போட்டிருக்கிறது? சார், நாங்க யாரும் எதுவும் பண்ணல. இவன் புதுசா வந்த ஹவில்தார் கபீர் ஷெகாவத். இவன் தான் உங்க பையனை உள்ள போட்டான். எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். யாரு? கபீர் ஷெகாவத்தா? ஆமா, நான் தான் இவங்களை உள்ள தள்ளினேன். உள்ள இவங்களுக்கு நல்ல பாடமும் கத்து கொடுத்திருக்கேன். கபீர் சார், நீங்க ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் மாதிரி இங்க இருக்கீங்க. என் பசங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ், உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது சார். அப்பா, நீங்க ஏன் இந்த சாதாரண கான்ஸ்டபிள் கால்ல போய் விழுறீங்க? மிகப்பெரிய ரவுடிகள் கூட கபீரை பார்த்து ஏன் அஞ்சுகிறார்கள்? குண்டு வெடிப்பு சம்பவத்தின் பின்னணி கபீருக்கு முன்னரே எப்படி தெரிந்தது? உண்மையில் யார் இந்த கபீர் ஷெகாவத்?